நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலேயும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார். இந்த வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற வல்லமையுள்ள தேவன் நமக்கு செய்ய நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்ம வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல. நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்றோம். நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை தள்ளாதவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் புறப்பட்டது. தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீங்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, நாம் வேண்டிக் கொண்டதை தருகிறவர் மட்டுமல்ல, நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே வேற ஒன்றும் நான் பெருசா கேட்கல, இது மட்டும் எனக்கு நடந்தா போதும் ஆண்டவரே, இந்த காரியத்தை மட்டும் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய மனசுல ஒரு கற்பனையோடு ஒரு ஆசையோட நீங்க ஒரு காரியத்தை நீங்க நினைச்சிருக்கலாம். இந்த காரியம் எனக்கு நடக்காதா, இந்த காரியம் நடந்தாலே எனக்கு போதுமானது. உங்களுடைய மனதிலே அந்த காரியத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக அந்த காரியத்தை குறித்து நீங்க ஒரு சின்ன வட்டத்தில் நீங்க யோசிக்கலாம். ஆனா இன்று ஆண்டவர் நமக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் ஜெபித்தது மட்டுமல்ல, நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்த ஜெபம் மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க நினைச்சிருக்கிற நினைவு மட்டுமல்ல, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அதற்கு மேலானதை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க பிசினஸா இருக்கலாம், உங்களுடைய வருமானமா இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையா இருக்கலாம், கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் தேவன் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும்